பேர் வந்து யுஎம்டி ராஜா. நான் கோயம்புத்தூர்ல வசிக்கிறேன். நகை தொழிலாளி. வருட வருடம் ஆகஸ்ட் 15க்கு வந்து வித்தியாசமான ஓவியங்கள வந்து படைக்கிறத நான் வழக்கமா வச்சிருக்கிறேன். அதாவது சீதாப்பழத்தில் ஓவியம், மெழுகில் ஓவியம், கடுகில் தேசத் தலைவர்கள் ஓவியம், பாட்டில்குள் ஓவியம் இப்படி வித்தியாசமான ஓவியங்கள படைச்சு மக்கள் மத்தியில தேசப்பற்ற வந்து நிரூபிக்கின்ற வகையில ஒரு விழிப்புணர்வ ஏற்படுத்துறது வழக்கமா வச்சிருக்கிறேன். இந்த 75ஆம் ஆண்டு சுதந்திர தினத்தில வந்து மிகப்பெரிய அளவுல வந்து மக்கள் மத்தியில ஏதாவது ஒரு கலைப்படைப்ப குடுக்கணும்னு யோசிக்கும்போது, பள்ளி பருவத்தில படிக்கும்போது, "தேசிய கொடியை கண்ணிமை போல் காப்போம். நம் தேசத்தை கண்ணிமை போல் காப்போம்" என்ற அந்த தத்துவமான வார்த்தை மனசுல வந்து ஆழமா இருந்தது. அப்போ வந்து நான் கண்ணுலயே ஓவியம் படைச்சா, அதாவது கண்ணுக்குள்ளேயே தேசிய கொடிய வரைஞ்சா என்ன? அப்படிங்கிற ஒரு யோசனையில வந்து அதற்கான முயற்சியில ஈடுபட்டேன். ரொம்ப சிரமப்பட்டேன். அதாவது அந்த கலர்லாம் எடுத்து கண்ணுக்குள்ள பண்ணும்போது, அது மெர்ஜ் ஆயி கலங்கி, கண்ணு சிவந்து, மறுபடியும் இது வேண்டாம். இந்த முயற்சி வந்து ஆபத்தில முடியுமோ அப்படின்னு நெனச்சுட்டு, யோசனை பண்ணிட்டு குனியமுத்தூர்ல சாய் கிளினிக்ன்னு சொல்லிட்டு காவியா டாக்டர், ஐ டாக்டர் அவங்ககிட்ட போய் நான் கன்சல்ட் பண்ணேன். இந்த மாரி நான் கண்ணுக்குள்ளேயே தேசிய கொடிய வரையலாம் அப்படிங்கும்போது, அவங்க வந்து திட்டினாங்க. இந்த மாரி ஆபத்தான விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க. நீங்க மறுபடியும் பல சாதனைகள்லாம் பண்ணணும். தொடர்ச்சியா. கண்ணு வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நான் வந்து அத கைவிட்டுட்டேன். அது தோல்வி அப்படிங்கிற மாரி ஆயிருச்சு. இருந்தாலும் எனக்கு வந்து என்னால ஒர்க் பண்ண முடியல. வண்டியில போக வர முடியல. என்னுடைய சிந்தனை முழுவதும் திருப்பூர் குமரன், கொடிகாத்த குமரன், வீரபாண்டிய கட்டபொம்மன், பகத்சிங், காந்தியடிகள் இப்படி ஒவ்வொரு தலைவர்கள் வந்து ரத்தம் சிந்தி உயிர பணயம் வச்சு வாங்கி குடுத்த சுதந்திரம். அதையெல்லாம் நினைக்கும்போது நம்ம ஒண்ணும் பெருசா பண்ணலையே. சுதந்திரத்த அனுபவிச்சுட்டு இருக்கிறோமே. நம்ம கண்டிப்பா பண்ணி ஆகணும்னு மறுபடியும் நான் முயற்சி பண்ணேன். மறுபடியும் கண்ல வந்து பல வகை ஸ்டிக்கர்ல ஒட்டி பார்த்தேன். பேப்பர்ல ஒட்டி வரைஞ்சேன். இது எதுவுமே எல்லாமே ஃபெயிலியர் ஆச்சு. கடைசியில முட்டை அதாவது கருவை தாங்கிக் கொண்டிருக்கிற அந்த முட்டை ஓட்டுல மேல ஒரு படலம் இருக்கு. லேசா கண்ணுக்கு தெரியாத ஒரு படலம் இருக்கு. அதுல வரைஞ்சா என்ன அப்படின்ட்டு அந்த படலத்த கட் பண்ணி கண்ணுல ஒட்டி பார்த்தேன். அது வந்து அப்படியே கண்ணோட கண்ணா சேர்ந்தது. ஆனா கண்மணியில வந்து அது படல. கண்மணி இல்லாம அந்த கீழ ஒயிட்ல. அதுக்கப்புறம் அத எடுத்து அதுல பெயிண்ட் பண்ணேன். அதாவது எனாமல் பெயிண்ட் கரையாது. கரையாத அளவுக்கு ஒரு பெயிண்ட்ட வந்து அதில மூவர்ண கொடிய அப்படியே அந்த கலர் பச்சை, ஆரஞ்சு இதையெல்லாம் வரைஞ்சு அத அழகா சிறிய அளவில கட் பண்ணி, நானே மற்றவங்கள் உதவி இல்லாம கையில வச்சுட்டு மிரர் பார்த்துட்டு அந்த கண்ணுல வந்து அத நான் அப்படியே வச்சேன். வச்சோனே அது கரெக்ட்டா போய் செட் ஆச்சு. ஆனா ஒரு ஃபோட்டோ, வீடியோ எடுக்க முடியாது. நான் பார்த்துக்கல. அந்த மாரியா இருந்தது. ஃபெயிலியர் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் மறுபடியும் பண்ணேன். அந்த தோலாகப்பட்டது அப்படியே சுருண்டு சைடுல வந்து அப்படியே செட் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் ட்ரை பண்ணி இப்படி வந்து ஒரு 15, 16 முறை ட்ரை பண்ணேன். கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கருமணிக்கு கீழ அந்த ஒயிட்ல வந்து தேசிய கொடி பறக்கிற மாரியே போய் செட் ஆச்சு. ரொம்ப சந்தோஷப்பட்டேன். சுதந்திரம் கிடைச்சது போலவே ஒரு மகிழ்ச்சி. அதுக்கப்புறம் நானே வந்து அத வந்து வீடியோ எடுத்தேன். ஒரு 20 நிமிடம் தொடர்ச்சியா அத நான் அப்படியே பதிவு பண்ணேன். பதிவு பண்ண கண்ணுல சிவப்பாகுது, கண் கலங்குது. அதிலிருந்து அந்த கிரீன் கலர் வந்து அப்படியே கண்ணுக்குள்ள வந்து பரவுச்சு. இதுக்கு மேல சிக்கலாயிரும்னு சொல்லி டக்குனு தண்ணிய வச்சு தண்ணியில அலசி கழுவி எடுத்துட்டு அந்த பதிவு பண்ணேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம தேசத்துக்காக பாடுபட்ட தலைவர்களை, தேச தலைவர்களை எல்லாம் வந்து இளைஞர்கள் மத்தியில, பொதுமக்கள் மத்தியில விழிப்புணர்வா கொண்டு செல்லோணும். அதற்கு என்னுடைய ஓவியம் வந்து உறுதுணையா இருந்ததுன்னு நினைக்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஆனா தயவு செய்து சிறுவர்கள், குழந்தைகள், பள்ளி மாணவர்கள் வந்து இந்த முயற்சிய வந்து மேற்கொள்ள வேண்டாம். அது வந்து கண்ணுக்கு சிக்கலாயிரும். நான் வந்து டாக்டர்கிட்ட எல்லாம் கன்சல்ட் பண்ணி, அதுக்கப்புறம் தான் முயற்சி பண்ணேன். அந்த லென்ஸ்லயும் கூட வரைய ட்ரை பண்ணேன். கண் லென்ஸ்ல. ஆனா அது வந்து செட் பண்ணும்போது அது கரைஞ்சுது. அதுவும் கூட சரியா வரல. ஆனா அந்த முட்டைத்தோல்ல தேசிய கொடி, "கண்ணிமை போல் தேசிய கொடியை காப்போம்" என்கின்ற கான்செப்ட்ல வந்து நான் இத முழுமையா செஞ்சு வெற்றி அடைஞ்சிருக்கிறேன். இப்போ நம்ம பாரத பிரதமர் வந்து வீடுதோறும் தேசிய கொடி ஏற்றுவோம்னு அறிவிச்சிருந்தாரு. அதுக்காக நான் யோசனை பண்ணி தங்கத்திலேயே ஒரு சிறிய வீடு, அதாவது ஒரு மெழுகு தீக்குச்சிக்கு மேல வைக்கிற மாரி ஒரு குட்டி வீடு செஞ்சு, ஒரு இளைஞர் வந்து தேசிய கொடிய சுமந்துட்டு இருக்கிற மாரி, இல்லம் தோறும் தேசிய கொடி அப்படிங்கிற கான்செப்ட்ல ஒரு சிறிய சிற்பம் பண்ணேன். அதுபோக வந்து பல்புக்குள்ள பெயிண்ட் பண்ணேன். அதாவது ஒரு வீடு, 2 இளைஞர்கள் வந்து தேசிய கொடிய சுமந்துட்டு இருக்கிற மாரி கலர் பண்ணி, இந்த வீடுதோறும் தேசிய கொடி அப்படிங்கிறது வந்து மக்கள் மத்தியில பரவலா வரணும். சுதந்திர அன்னைக்கு வந்து எல்லா வீட்லயும் தேசிய கொடி பறக்கணும். நம்ம வந்து இந்தியன் அப்படிங்கிறத வந்து நெஞ்ச நிமிர்த்திட்டு நடக்கணும். நம்மளுக்கு கிடைச்ச சுதந்திரத்த வந்து நம்ம பேணி காக்கணும் அப்படிங்கிற சந்தோஷத்தில இது மாரியா கலைப்படைப்புகள நான் வந்து தொடர்ச்சியா பண்றேன்.